Hi friends, today's special eggs with capsicum. ஸோ capsicum உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ அதை வச்சு நம்ம ஒரு கிரேவி சைட் டிஷ் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் ஒரு 10 முட்டை எடுத்தீங்க. நல்லா பாயில் பண்ணி இந்த மாதிரி தோல் நீக்கி வச்சிங்க தனியாக. செரி டொமேட்டோ 6 இல்லைனாக்கா நார்மல் டொமேட்டோ 2 எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. கேப்சிகம் ஒரு 2 எடுத்துக்கலாம். ஸோ அதுவும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கடுகு 1 டீஸ்பூன் எடுத்துக்குவோம். வெங்காயம் 1 எடுத்துக்கலாம், சிறுசாக கட் பண்ணிக்கோங்க. சிவப்பு மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன். இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். ஒரு வானவியல் எடுத்துக்கங்க. அதில் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் நல்லா சூடாகணுன்னா கடுகு போட்டுக்குவோம். கடுகு நல்லா வடித்த பிற்பாடு வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு கொஞ்சம் நேரம் மாறுற வரைக்கும் நம்ம கிண்டி விடுவோம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். ஸோ நம்மளோட வெங்காயமும் நல்லா நிறம் மாறிடுச்சு. நிறம் மாறின பிற்பாடு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். ஸோ இதனால் வந்த பிற்பாடு செரி டொமேட்டோ இல்லைனாக்கா நார்மல் டொமேட்டோ, நீங்கள் செரி டொமேட்டோ போட்டு இதில் தாளிக்கலாம். அடுத்தது கேப்சிகம் போட்டுக்குவோம். நல்லா கிளறி விடுங்க. ஸோ எல்லாம் நல்லா குக் பண்ணிடுச்சு. இப்போ ஸோ கேப்சிகம் வந்து சட்டுன்னு வந்துடும் டொமேட்டோடு சேர்த்து. ஸோ ஒரிட் பண்ண வேணாம். ரெட் சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், Tumeric powder 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்குவோம். இதுவும் அதோடு சேர்த்து ஸ்டர் பண்ணி விடுவோம். தண்ணி லேஸாக ஊற்றிக்குவோம். ஏன்னா அந்த மசாலா வந்து அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கும் நம்மளுக்கு லைட்டாக கிரேவி வேணும். அதனால் ஸோ லைட்டான தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். கொஞ்ச நேரம் வேகட்டும். ஸோ நல்லா கொதி வந்துருச்சு, நல்லா மிதங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்மளோட மசாலா ரெடி ஆயிடுச்சு. உப்பு லேசாக சேர்த்துக்கலாம் டேஸ்ட்க்கு ஏற்ற அளவுக்கு. முட்டை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்க, 2 சைட்டும் எக்ஸ் மாதிரி கட் பண்ணிச்சிங்க. பாயில் முட்டை. இப்போ நம்மளோட மசாலா ரெடி ஆன பிற்பாடு முட்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் நம்ம ஏன் கட் பண்ணியிருக்கோம்னாக்கா அப்போ தான் அந்த மசாலாவோட சாறு வந்து முட்டைக்குள்ளே இறங்கும். ஸோ இதை லேசாக தாளித்து விடுவோம். அதாவது நல்லா மிக்ஸ் கோட்டிங் பண்ணிட்டோம். அவ்வளோதான். இதோட நம்ம கொரியண்டர் லீஃப் போட்டு இறக்கி வச்சிடலாம். நம்மளோட சைட் டிஷ் இஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பெல் பட்டன் அமுத்துங்க. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். God bless you all. Love you all. Take care. See you in next video. Bye. Happy cooking and enjoy the food.